இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்போ கடந்த 3 வாரங்களாக நம்ம என்ன பண்ணோம், நம்ம சபையில் உள்ள ஒவ்வொரு வீடுகளுக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், அந்த நற்செய்தி நம்ம என்ன பண்ணோம், ஒருவர்களுக்காக என்ன பண்ணோம், அறிவித்தோம் இல்லையா. அந்த நற்செய்தியை அறிவித்து அவங்களுக்காக ஜெபித்துட்டு நம்ம இந்த நாளில் கடந்து வந்து இந்த நாளிலும் கிறிஸ்மஸ் கேரல் சர்வீஸ்க்கு வந்திருக்கிறோம். அப்போ இந்த கேரல் சர்வீஸில் நம்ம கொடுக்குற அந்த வார்த்தைகளை குறித்து ஒரு சில வசனங்களை தியானித்து நம்ம கடந்து செல்லலாம். நான் ஏற்கனவே 2-3 வருஷமாக அந்த காரியங்களை நான் எடுத்துருக்கிறேன். அது லைட்டாக ஒரு ரிவைன் மாதிரி நான் பண்ணிவிட்டு நான் மறுபடி இன்றைக்கி ஒரே ஒரு 2 பாயிண்ட் மாத்திரம் 2 காரியத்தை மாத்திரம் ஆண்டோட சமூகத்தில் நம்ம தியானித்து நம்ம கடந்து செல்லலாம். முன்னாடி 2017 நான் இதே நாளில் இந்த மெசேஜ் எடுக்கும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்ம அந்த நாளில் பார்த்தோம். ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஆனால் இந்த லூக்கா 2வது அதிகாரத்தில் 10வது வருஷத்தில் பார்க்கும்போது தேவதூதர்கள் என்ன சொல்கிறாங்க, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அப்போ என்ன நற்செய்தி? இயேசு கிறிஸ்து பிறந்தார். அது எல்லா ஜனத்திற்கும், அந்த நாளில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, என்ன சொல்கிறாங்க, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். அப்போ என்ன நற்செய்தி, என்ன சந்தோஷம், அவர் பிறந்ததுனால நமக்கு என்ன சந்தோஷம் சொல்லி அந்த நாளில் பார்த்தா அதில் முக்கியமான ஒரு காரியம், நம்ம அந்த என்னாகமம் 12வது அதிகாரம் 1-14 வரைக்கும் வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், மோசேக்கு விரோதமாக என்ன பண்ணாங்க, மிரியாம் என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் என்னுடைய தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் நீங்கள் பேச துணிந்தது என்னன்னு சொல்லி கர்த்தர் கேட்டு, நீங்கள் என் தாசனுக்கு 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது. மோசே ஆண்டவருடைய ஒரு தீர்க்கதரிசி, மிரியாம் அவனுடைய சகோதரி. ஆனால் ஆண்டவருடைய தீர்க்கதரிசிக்கு விரோதமாய் அவள் பேசுகிறது ஆண்டவர் கேட்டவன் என்ன பண்ணார், அவள் என்ன பண்ணா, வெண் குஷ்டத்தால் பாதிக்கப்பட்டான்னு சொல்லி பார்த்தோம். 7 நாள் அவள் பாளையத்திற்கு புறம்பாக்கப்பட்டாள். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கப்புறம் நம்ம நன்றாக அறிந்திருக்கிறோம், இயேசுவை என்ன பண்ணாங்க, குட்டுனாங்க, துப்புனாங்க, அவரை வாரினால் அடித்தாங்க, அவரை சிலுவையில் அறைந்தாங்கன்னா அவங்களை எல்லாரும் ஆண்டவர் என்ன பண்ணார், மன்னித்தார். தன்னுடைய தாசன், ஒரு ஊழியக்காரன், ஒரு தீர்க்கதரிசிக்கு விரோதமாக அவனுடைய சொந்த சகோதரி பேசும்போது என்ன பண்ணுறாரு ஆண்டவர், என்ன பண்ணுறாரு, 7 நாள் அவளை பாளையத்திற்கு புறம்பாக்குகிறார். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்ததுனால அந்த மன்னிப்புன்னு சொல்லி ஒரு காரியம் நமக்கு கிடைச்சிது. அதனால தான் அந்த தேவதூதர்கள் என்ன சொல்கிறாங்க, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி, இது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குறதான ஒரு நற்செய்தின்னு சொல்லி அதனால நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது 2018 நம்ம பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:14 அந்த தேவதூதர்கள் பாடுறாங்க இல்லையா, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த போது தேவனுக்கு மகிமை உண்டாச்சு, பூமியில் அவர் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொன்னார். மனுஷர் மேலே பிதாவுக்கு நமக்கு இருந்த அந்த திரைச்சிலே அவர் முழுவதுமாக என்ன பண்ணார், அவர் விலக்கி போட்டார். நம்ம மேலே ஆண்டவர் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் மறித்ததுனால என்னாச்சு, மனுஷர் மேல் தேவனுக்கு பிரியம் உண்டாக அவர் வாழ்ந்தார் சொல்லி நம்ம பார்த்தோம். அதே போல் நாமளும் இந்த உலகத்தில் இருக்கும்போது நம்ம செய்கிற எல்லா காரியங்களிலும் என்ன பண்ணணும், தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். பூமியில் நாம் இருக்கிற இடம் எப்படி இருக்கணும், சமாதானம் இருக்கணும். நம்ம மூலமாக மற்ற ஜனங்கள் என்ன பண்ணணும், ஆண்டவருடைய சமூகத்தில் சேர்க்கப்படணும்னு சொல்லி நம்ம அந்த நாளில் பார்த்தோம். அது மாத்திரமில்லை, போன வருஷம் கூட ஒரு காரியத்தை குறித்து நம்ம தியானிச்சிருக்கிறோம். போன வருஷத்தில் நம்ம 16-12 நம்ம பார்க்கும்போது சத்திரத்தில் லூக்கா 2:7 பார்க்கும்போது சத்திரத்தில் அவர்களுக்கு இடமில்லாது இருந்தது. அப்போ சத்திரத்தில் அந்த நாளில் இடமில்லை. ஆனால் இப்போ கிறிஸ்மஸ் கேரல் கொண்டாடுகிற நம்முடைய வீட்டில், நம்முடைய இருதயத்தில், நம்முடைய வாழ்க்கையில், என்னுடைய டைமில் அவருக்கு இடம் இருக்கிறதான்னு சொல்லி நம்ம இந்த நாளில் நம்ம யோசித்து பார்க்குற நம்ம என்னப்பட்டவர்களாக இருக்கிறோம், கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய காணிக்கையை கேட்டாரா, இல்லை நம்ம இடத்துல சொத்து பத்தை கேட்டாரா? அவர் என்ன கேட்டார், என் மகனை உன் இருதயத்தை எனக்கு தா. நம்ம அவரிடத்துல அவருக்கு நம்ம இடம் கொடுக்குறோமான்னு சொல்லி நம்ம கடந்த வருஷத்தில் பார்த்தோம். ஆனாலும் இந்த வருஷத்தில் ஒரே 2 காரியத்தை மாத்திரம் நம்ம பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. ஆமென். இந்த இடத்துல நம்ம பார்க்குற மாதிரி அதில் என்ன பண்ணுறா, தன்னுடைய முதற் பேரான குமாரன், அதாவது ஏசு கிறிஸ்துவ என்ன பண்ணுறா, அவள் பெற்று சத்திரத்தில் அவர்கள் இடமில்லாததுனால என்ன பண்ணாலாம், முன்னணியில் அவள் துணிகளில் சுற்றி அவள் கிடத்தினான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ கிறிஸ்துமஸில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு, நம்ம ப்ரேயர் பண்ண போகும்போது கூட நம்ம கேரல் சாங்ஸில் நம்ம ப்ரேயர் பண்ணுறது ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன, அன்று பெத்லஹேமில் பிறந்த இயேசு என்ன பண்ணதுனால நம்முடைய உள்ளத்தில் என்ன பண்ணணும், பிறக்கணும். அப்போ மரியாள் ஆண்டவரை பெற்றெடுத்தால்
மரியாள் இடத்துலேருந்து ஆண்டவர் பிறந்தார். இந்த நாளில் ஏன் உள்ளத்தில் என்ன பண்ணோம், ஆண்டவர் பிறந்திருக்கிறாரான்னு சொல்லி ஒரு விஷயம் நம்ம நாமே சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் ஏன் உள்ளத்தில் பிறக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? மரியாள் இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார். அப்போ ஏன் உள்ளத்தில் இந்த நாளில் ஆண்டவர் பிறக்கணும்? இந்த கிறிஸ்மஸ் நாளில், இந்த கிறிஸ்மஸ் நமக்கு ரெடியாகி ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் ஏன் உள்ளத்தில் பிறக்கணும், அவர் எனக்குள்ளே வரணும்னு சொன்னால் நான் என்ன பண்ணணும்னு சொல்லி ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். எடுத்தவர்கள் வாசிங்க. அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 38வது வசனம் வாசிங்க. அதற்கு மரியாள், நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுது என்றால், அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து புறப்போய் விட்டான். ஆமென். இப்போ மரியாள் இயேசு கிறிஸ்துவை பெற்றால் அப்படின்னா அவள் சொன்ன முக்கியமான ஒரு காரியம் என்ன? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. நம்ம நிறைய நேரங்கள் இந்த வசனத்தை தியானிச்சிருப்போம், நிறைய நேரங்கள் இந்த வசனங்களை வாசிச்சிருப்போம். ஆனால் இதை நம்ம கொஞ்சம் டீப்பாக போய் நம்ம யோசித்து பார்த்தா, நம்ம ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம யோசித்து பார்த்தா, ஒரு 2000 வருஷங்களுக்கு முன்பதாக எருசலேமில் இருக்கும்போது மரியாள் என்ன பண்ணுறா, மரியாளுக்கு யோசேப்புக்கும் திருமணம் முடிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவங்க முடிவு பண்ணுறாங்க. அதற்காக அவள் காத்து கொண்டிருக்கிறாள். அப்பொழுது தேவதூதன் சொல்கிறான், நீ என்ன பண்ணுவ, நீ கர்ப்பவதியாக என்ன பண்ண, ஒரு குமாரனை பெறுவாய், பரிசுத்த ஆவியின் மேல் வரும், அதனால் உன்னிடத்தில் இருக்கிற இது எப்படி இருக்கும், பரிசுத்தம் உள்ளதாய் இருக்குன்னு சொல்லி தேவதூதன் சொல்கிறாரு. இப்போ நம்ம யோசிச்சு பாருங்கள், இப்போ 2023 இருக்கிறோம். இப்போ நம்முடைய வீடுகள்லையோ இல்லை நம்முடைய சகோதரிகள் இருக்கிறாங்க, அவங்க யார்கிட்டையோ அவங்க வந்து திருமணத்திற்காக ஆயத்தப்பட்டிருக்கிறாங்க, இல்லை திருமணம் ஆகலை, அவங்க ப்ரெக்னென்ட் ஆக போகிறாங்கன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? அது எப்படி ஆகிருக்கும்? அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா? இல்லைன்னா அதை நம்ம எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? இப்போ யோசிச்சு பாருங்கள், 2000 வருஷத்துக்கு முன்பதாய் இப்போவாது நமக்கு லேடிஸ்க்கு நிறையா நம்ம ஃப்ரீடம்லாம் கொடுத்து வச்சுருக்கிறாங்க. நம்ம ஜனங்கள் லேடிஸ் எல்லா காரியங்களும் முன்னாடி நிற்கிறாங்க. ஆனால் அந்த நாட்கள் அப்படிப்பட்டதான நாட்கள் அல்ல. அப்படிப்பட்ட நாளில் தேவதூதன் வந்து என்ன சொல்கிறான், நீ கர்ப்பவதியாக என்ன பண்ண, ஒரு குமாரனை, அப்போ நான் புருஷனை அறியனே, அப்போ பரிசுத்த ஆவியின் இடத்துல வரும், நீ குழந்தைய பெறுவேன். அப்போ அவள் என்ன சொல்கிறா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. இந்த நாளில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வரணும்னு சொன்னால் நாம் வாயிலேருந்து புறப்படக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன, நான் ஆண்டவருக்கு, நான் ஆண்டவருடைய ஊழியக்காரன் இல்லை, ஆண்டவருடைய பிள்ளை, இதெல்லாம் உண்மைதான். ஆனால் முதலாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம், நான் ஆண்டவருக்கு அடிமை. அடிமைன்னு சொல்லும்போது நம்ம ஆனந்த் பிரதர் அருமையாக கடந்த நாட்களில் ஒரு மெசேஜ் கொடுத்தார். அடிமைனா எப்படி இருக்கணும், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அவர் சொல்கிறதுனா செய்வேன். யோசிச்சு பாருங்கள், ஒரு சின்ன ஒரு கற்பனை பண்ணி பார்த்தா, யோசேப்பு என்ன பண்ணுறாரு, யோசேப்புக்கு எல்லாருக்கும் தெரிய வருது இல்லை, அவள் ப்ரெக்னென்ட் ஆனவனு எல்லாருக்கும் தெரிய வருது. யோசேப்புக்கு அது தெரிய வந்தவொன்னு என்ன பண்ணுறான், அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாக இவளை என்ன பண்ணான், தள்ளிவிட யோசனை. ஆனால் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, ஒருவேளை அவன் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தான்னு என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, சுற்றி எல்லாருக்கும் திரும்ப எவ்வளோ அவமானப்படுத்தியிருப்பாங்க. கடைசியில் யூதருடைய முறைமையின்படி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஒருவேளை கல் எறிந்தவளை கொன்று போட்டிருந்திருக்கலாம். இது எல்லாம் தெரியும் அவளுக்கு. ஒருவேளை நான் ப்ரெக்னென்ட்னு சொல்லி நான் திருமணம் ஆகாமலே நான் கர்ப்பமாக இருக்கிறேன்னு சொல்லி தெரிந்தால் என்னை கல்லறிந்து ஒருவேளை கொன்று போடுவாங்கன்னு தெரியும். ஆனால் அவள் என்ன சொல்கிறா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அது மாத்திரமில்லை, அவள் என்ன சொல்கிறா, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். இந்த நாளில் இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் பிறக்கணும்னு சொன்னால் நம்மகிட்ட இருக்கிற ஃபஸ்ட்டு மென்டாலிட்டி நம்ம என்ன பண்ணணும், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. நாம் டிக்டேட் பண்ணுறதில்ல, நீங்கள் எனக்கு டிக்டேட் பண்ணுங்கள். அடிமைன்னா என்ன, அவர் சொல்கிறத அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணணும். எஜமான் சொல்கிறத என்ன ஏது அது எவ்வளவு என்ன மாதிரியான காரியங்கள் இருந்தாலும் அதை நம்ம உடனே எக்ஸிக்யூட் பண்ணுறவர்கள் நம்ம காணப்படணும், அதை கடைபிடிக்கிறவர்களாக நம்ம காணப்படணும்னு சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. இந்த மரியாள் அப்படி தான் இருந்தா இல்லையா, எவ்வளவோ அவமானம் வந்து இருந்திருக்கலாம், எத்தனையோ பேர் வளர்த்துட்டு இருந்திருக்கலாம், பெற்றோர்கள் என்ன சொல்லியிருந்திருப்பாங்க, கூட இருந்தவங்க என்ன சொல்லியிருந்திருப்பாங்க நமக்கு தெரியாது, எல்லாம் அவமானப்படுத்தி இருந்திருப்பாங்க, எல்லாரும் அவளை குறித்து மோசமாக பேசியிருந்திருக்கக்கூடும். ஆனால் அவைகள் எல்லாவற்றில் அவர் என்ன பண்ணா, நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவுள். தேவன் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்துட்டார், அந்த வார்த்தையை நான் நிறைவேற்றும்படிக்கு இந்த எல்லா அவமானங்களையும் இந்த எல்லா காரியங்களையும் நான் என்ன பண்ணுறேன், ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி அவள் அதை ஒப்பு கொடுக்கிறவராய் காணப்பட்டான். ஏன்னா எவ்வளோ அடி வாங்கியிருந்திருக்கலாம், எவ்வளோ திட்டு வாங்கியிருந்திருக்கலாம், எல்லாம் நடந்திருந்திருக்கலாம். ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் அவள் என்ன பண்ணல, ஒரு பொருட்டாக நினைக்கவே இல்லை. எனக்கு என்ன வேணும், நான் ஆண்டவருக்கு அடிமை, அவருடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். இந்த நாளையில் நம்ம இந்த மாடர்ன் லைஃப்பில் இருக்கிற நமக்கு நிறைய காரியங்களில் வர்ற பிரச்சனை என்ன, ஆண்டோடைய வார்த்தையை அப்படியே நம்ம என்னுடைய வாழ்க்கையில் நான் நடக்கணும், இல்லை நான் அதை என்னுடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தணும்னு சொல்லி நான் ஆசைப்படும் போது எனக்கு வருகிற பெரிய பிரச்சனை என்ன,
இந்த உலகத்தில் பிழைக்க தெரியாதவன், ஏமாளி அப்படின்னு சொல்லி நிறைய பட்டங்களை நமக்கு கொடுப்பாங்க இல்லையா. நம்ம நியாயமாக இருக்கணும், வேலையில் நியாயமாக இருக்கணும், நான் தப்பு செய்ய மாட்டேன், நான் களவு செய்ய மாட்டேன், இந்த காரியங்களை நான் தவறான கணக்கு எழுத மாட்டேன்னு சொல்லி நம்ம நிறைய காரியங்கள் இல்லாமல் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கும்போது நிறைய அவமானங்கள் நமக்கு வரும். ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருடைய வார்த்தை என்னில் நிறைவேறும்படிக்கு நம்ம என்றைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கறதுக்கு நம்ம தயாராக இருக்கோமோ அப்போ தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உள்ளத்தில் பிறக்க முடியும். இந்த மரியாள் சொல்கிறேன், நான் இன்னும் புருஷனை அறியனே அப்படி சொல்லும்போது இல்லை, அவள் எப்போ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தை என் வாழ்க்கையில் என்ன பண்ணட்டும் நிறைவேறட்டும்னு சொல்லி எப்போ அவள் முழுவதுமாக அவளை ஒப்பு கொடுத்தாலும் அதனால பின்னாடி வர என்ன கான்சிக்வன்சஸ் இருந்தாலும் பரவாயில்ல, என்ன பின்விளைவுகள் வந்தாலும் எனக்கு அதில் கவலை இல்லை. நான் ஆண்டவருக்கு அடிமை, அவருடைய வார்த்தை என் வாழ்க்கையில் என்ன பண்ணணும் நிறைவேறணும். அதனால் நம்மளால் அப்படி நம்ம ஒப்பு கொடுக்க முடியுமா? நான் ஆண்டவருக்கு அடிமை, அவர் ரத்தத்தால், அதனால் அழகாப்பான், அவர் ரத்தத்தால், பரிசுத்த ரத்தம் பாவியாகிய நமக்காக அவர் சிந்தி நம்மை மீட்டு கொண்டா அவருக்கு நான் அடிமை, அவர் வார்த்தையின்படி தான் நான் வாழ்வேன், அதில் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல அப்படி நம்மளால் ஒப்பு கொடுக்க முடியுமா? அவர்கள் அப்படி நம்ம ஒப்பு கொடுக்கும்போது தான் உண்மையான கிறிஸ்துமஸ் நம்ம கொண்டாட முடியும். எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உள்ளத்துக்குள்ள பிறப்பான்னு சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தை நிறைவேறுகிறதுக்காக என்ன அவமானம், என்ன பாடு, என்ன போராட்டங்கள் வந்தாலும் அது எல்லாவற்றையும் அவள் என்ன பண்ணா ஏற்றுக்கொள்கிறதற்கு அவள் தயாராக இருந்தான். இதனால் அப்படி நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார், நம்ம பாடணும் இல்லையா, கிறிஸ்து பிறந்தார் உள்ள மதில் இது எங்கும் சாட்சிடுவோம். எப்பவுமே வெளியே சொல்லணும், கிறிஸ்து அங்கே இல்லை, என் உள்ளத்தில் பிறந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும் எல்லாருக்கும். இந்த கிறிஸ்து என் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார், அவர் பிறந்ததுனால நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவர் செய்திருக்கிறேன், நான் பாவத்திலேருந்து எனக்கு விடுதலையை கொடுத்துருக்கிறேன், சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்துருக்கிறான்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம தேவனுடைய மற்றவர்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், அறிக்கை எடுக்கிறதுக்கு நம்ம பாத்திரம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். அதனால் இந்த நாளில் முதலாவது நம்ம ரொம்ப 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 முக்கியமான ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து என் உள்ளத்தில் என்ன பண்ணணும் பிறக்கணும். கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறோம், ஒரு வாரத்தில் 10 நாளாக நம்ம கொண்டாட போகிறோம். ஆனால் அந்த கிறிஸ்மஸ் நாட்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணணும், என் உள்ளத்தில் பிறக்கணும், என் உள்ளத்துக்குள்ள அவர் வரணும். அவர் வரணும்னு சொன்னால் நான் என்ன பண்ணணும், என்னை முழுவதுமாக, நான் அல்ல, என்னுடைய சித்த அல்ல, என்னுடைய விருப்பம் அல்ல, என்னுடைய ஆசாபாசங்கள் அல்ல, எனக்கு பிடிச்ச காரியங்கள் இல்லை, எதுவுமே இல்லை, நான் அவருக்கு அடிமை, அவர் வார்த்தை என்ன பண்ணணும் எனக்குள்ள நிறைவேறணும். உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது, உம்முடைய வார்த்தை, உம்முடைய வசனங்களை என் வாழ்க்கையில் நான் நிறைவேறணும்னு சொல்லி நம்ம முழுவதுமாக நாம் ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கும்போது இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் ஆண்டவர் மெய்யாகவே நம்முடைய உள்ளத்தில் அவர் என்ன பண்ணுவார் பிறப்பார். நம்முடைய உள்ளத்தில் அவர் பிறந்தால் என்ன ஆகும், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே நம்ம இருக்கிற இடத்துல சமாதானம், நம் மூலமாய் நம்ம மற்றவர்களுடைய பாவங்கள், மற்றவர்களுடைய மீறுதல்களிலிருந்து நம்ம அவங்கள மீட்டு நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம அதை சொல்லலை. ஆண்டவர் என்ன பண்ணுறாரா, இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணுறாரு, பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் இன்னும் நம்மளை விட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இல்லைனா நம்ம செஞ்ச பாவங்கள், நம்ம செய்த மீறுதல்கள், நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத செஞ்ச காரியங்களெல்லாம் நம்ம பார்த்தா நம்ம என்றோ மண்ணோடு மண்ணாக போயிருந்துருக்கணும். ஆனால் அவர் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கார். அதே போல் மனுஷர் மேல் பிரியம், மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற ஜனமாய் தேவன் நம்மை மாற்ற வல்லவராக இருக்கார். அதனால் முதலாவது இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் முக்கியமான ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து நம்ம உள்ளத்தில் பிறக்கணும். அதற்கு முழுவதுமாக நம்ம ஒப்பு கொடுக்கணும். எப்படி ஒப்பு கொடுக்கணும், இயேசு என் உள்ளத்தில் வரக்கட்டும், நான் அவருக்கு அடிமை, அவர் உள்ளத்துக்குள்ளே வரட்டும், இதனால் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, தேவனுக்காக எதையும் நான் இழக்க ஆயத்தமாக இருக்கிறேன், எதற்காகவும் நான் என்ன பண்ண மாட்டேன், என் தேவனை இழக்க மாட்டேன். பவுல் சொல்கிறார் இல்லையா, மரணமானாலும் ஜீவனானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் என்ன இருந்தாலும் பரவாயில்ல, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்க மாட்டாதுன்று நான் நிச்சயத்திருக்கிறேன். அப்படி ஒரு நிச்சயத்தின் நாளில் தேவன் நம்ம ஒவ்வொரு இடத்திலும் எதிர்பார்க்கிறவராய் காணப்படுகிறார். அது மாத்திரமில்லை, ரெண்டாவது ஒரு முக்கியமான ஒரு காரியம் வாசிங்க, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பேதுரு எழுதின முதலாவது நிருபம் 2:21 வாசிங்க. 1 பேதுரு 2:21 எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வசனம். ஆமென். உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஆமென். கிறிஸ்து என்ன பண்ணாரா, நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அடிச்சுவடுகளை பின்வைத்து போனார். நம்ம பின்பற்றும்படிக்கு என்ன பண்ணாரா, அவர் அடிச்சுவடுகளை பின்வைத்து போனார். அடிச்சுவடுன்னு என்னது,
இப்போது அடித்த உடைகளை நம்ம பின்பற்றி போகிறோம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஒருத்தங்க நடந்து போகிறாங்க, அவங்களுடைய அந்த ஃபுட் ஸ்டெப்ஸில், அந்த ஃபுட் பிரிண்ட்டில் நம்ம அப்படியே என்ன பண்ணணும்? நடந்து போகணும். அதை தான் நம்ம மேனிப்புலேட் பண்ண முடியுமா? மேனிப்புலேட் பண்ண கூடுமா நம்மளால்? இப்போ நான் போகிறேன், என்னுடைய ஃபுட் ஸ்டெப்ஸை நீ அப்படியே ஃபாலோ பண்ணி வானா என்ன அர்த்தம்? நான் எங்கே கால் வச்சனோ அங்கே நீ கால் வைக்கணும். நான் எப்படி கால் வச்சனோ அதே மாதிரி நீயும் கால் வைக்கணும். நான் எந்த இடத்துல கால் வச்சுருக்கணும் அதே மாதிரி ஒரு இன்ச்சு பிசகாமல் நம்ம என்ன பண்ணணும்? செய்கிறவர்களாய் காணப்படணும். அப்போது இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒரு ப்ளூ பிரிண்ட், ஒரு மாதிரியை வைத்து போனார். அந்த மாதிரியை பின்பற்றி நான் என்ன பண்ணணும்? அவரை போல வாழணும். இதுதான் நம்ம கிறிஸ்மஸ் நாட்களில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம அழகாக பாடணும் இல்லையா? குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடும். நம்முடைய குரு யாரு? இயேசு கிறிஸ்து. அவரை தொடர நாம் அவரை போல என்ன பண்ணணும்? மாறணும். அவர் நாமும் தரித்தவர் யாவரும் அவர் பாதையில் நடப்போம். அவர் எப்படி நடந்தாரோ அவர் நடந்த மாதிரி நான் நடப்பேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் காரியங்கள் தேவைப்படும் போது நான் கொஞ்சம் லைட்டாக, அப்படியெல்லாம் கிடையாது இல்லை. ஆனால் என்ன சொல்லியிருக்காரு? நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பரிசுத்தராயிருங்கள் அப்படி சொல்லியிருக்கிறா? இல்லைன்னா அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா? நான் உங்களுக்கு மாதிரியை வைத்து போகிறேன், ஒரு 60-70% என்னை மாதிரி வாழுங்க. அப்படி அல்ல. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அடிச்சுவடுகளை, அதனால தான் போடப்படுது, அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படிக்கு அவர் நமக்கு மாதிரியை வைத்து போனார். அவருடைய அடிச்சுவடை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பின்பற்றுகிறதுக்கு நம்ம ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்படணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 13:15 வாசிங்க. நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பிக்கிறேன். ஆமென். ஏன் அவர் கால்களை கழுவணும்? என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு செய்கிறது போல நீங்களும் செய்யும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். அவர் என்னென்னலாம் செஞ்சாரோ அதை நம்ம என்ன பண்ணணும்? செய்யணும். அவர் என்னென்ன காரியத்திற்கெல்லாம் விலகி போனாரோ அந்த காரியத்திற்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? விலகி போகிறவர்களாய் நம்ம காணப்படணும். அதனால தான் தெய்வம் இந்த நாளில் நம்ம ரெண்டாவது முக்கியமான ஒரு காரியம், அவரை போல, இயேசுவை போல அவர் நமக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறாரு. அந்த குரு நமக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறாரு. நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போயிருக்கிறாரு. அந்த மாதிரியை பின்பற்றி நம்ம என்ன பண்ணணும்? அதில் நடக்கிறவர்களாய் காணப்படணும். ஒரு இன்ச்சு கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது? இங்கே அங்கே போகவே கூடாது. உலக மனிதர்கள் எப்படி வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம், அவங்க எது செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் தேவனை அறிந்த ஜனங்கள், தேவனுடைய வார்த்தையை அறிந்த ஜனங்கள் தெரிந்தே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? நம்ம தப்பு செய்யவே கூடாது இல்லையா? சங்கீதக்காரன் சொல்கிறான் இல்லையா? துணிகரமான பாவங்களுக்கும் அது அடியனை விளக்கிக்காரம் அவைகள் என்னை ஆண்டுகொள்ள ஓட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்கள். துணிகரமான பாவம் என்ன? எனக்கு தெரியும் இது தேவனுக்கு பிரியமில்லாது, தேவன் அருவருக்கிற காரியம் தெரியும், ஆனால் தெரிஞ்சே நான் செஞ்சேன்னு சொன்னால் அது எப்படியா? துணிகரமாக நான் செய்கிறேன். நம்ம பிள்ளைங்கள்ட்ட சொல்லணும் இல்லையா? நான் எவ்வளோ சொல்லி நீ அதே இதை தப்ப சரி நான் சொல்லியும் நீ நான் இவ்வளோ தூரம் சொல்லி நீ கேட்கலன்னு சொல்லி நம்ம ரொம்ப கோபப்படுத்துக்கிற அநேக காரியங்கள் நம்ம பார்ப்போம். அப்போது துணிகரமான பாவங்கள் அப்படின்னா, எனக்கு வசனம் தெரியும், வார்த்தை தெரியும், இது செஞ்சால் தப்புன்னு தெரியும், ஆனாலும் நான் அந்த பாவத்தை செய்யும்போது என்ன பண்ணுறேன்? அதனால தான் சொல்கிறேன்ல, பெரும் பாதகத்துக்கு நீங்களாக இருப்பேன். அப்போ நம்ம துணிகரமாக பாவம் செய்யும்போது பெரும் பாதகத்துக்கு நம்ம பாத்திரவான்களாய் நம்ம காணப்படுவோம்னு சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அதனால் இந்த நாளில் தேவன் நமக்கு வைத்து போன மாதிரி, இந்த நாளில் நம்ம புதுசாக நிறைய காரியங்கள் வரலாம், நிறைய டீச்சிங்ஸ், நிறைய காரியங்கள் வருது. அதெல்லாம் நமக்கு முக்கியமானது அல்லவே அல்ல. நமக்கு ஆண்டவர் யாரை சொல்லியிருக்கிறாரு? அவர் தான் மாதிரி. நான் உங்களுக்கு மாதிரியை, அவர் சொல்லலை எனக்கு பின்னாடி யோவான் இருக்கிறான், இல்லை பவுல் இருக்கிறான், நீங்கள் அவனை பின்பற்றி வாங்க, அவன் என்னென்னலாம் செஞ்சானோ, அப்படி இல்லை. அவர் சொல்லாரு நான் உங்களுக்கு மாதிரி. அப்படி அவர் மற்றவர்களை அவரோட மாதிரியாக வைக்கணும்னு நினச்சிருந்தா சீஷர்களை, ஒரு சீஷரை கொண்டு இன்னொரு சீஷர் கால்களை கழுவி நீங்கள் இது மாதிரி அவர் நமக்கு வைத்து போயிருக்கலாம். ஆனால் அவரே என்ன பண்ணுறாரு? கால்களை கழுவுகிறார். அவரே கால்களை கழுவுகிறார் இல்லையா? அப்போ நாமெல்லாம் ஏமாத்துறோம் இல்லை? அண்டசர ஆசனங்களை படைத்த தேவன் அவர் என்ன பண்ணுறாரு? சீஷர்கள் படித்தவங்களா, பெரிய பைபிள் படித்தவங்களா? யாருமே கிடையாது. எல்லாம் மீனவர்களும் சின்ன வேலைகள் இருந்தவங்க. ஈவன் என்ன பண்ணுறாரு? அவரை காட்டி கொடுக்க போகிறவனே என்ன பண்ணுறாரு? அவர் கால்களையும் கழுகிறவராய் காணப்படுகிறார். அவர் நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போகிறார். இந்த மாதிரியை எக்காரணத்தை கொண்டு நம்ம விடாதபடிக்கு, நம்ம மேனிப்புலேட் பண்ணாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்படும். எப்போ நம்ம இதை மேனிப்புலேட் பண்ணி ஏன் இஷ்டத்துக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் பண்ணுறோமோ அப்போ தான் ஆண்டவர் சொல்ல துணிகரமான பாவமாய் அது காணப்படுகிறது.
வேதம் எப்படி சொல்லியிருக்கிறதோ, ஆண்டவர் நமக்கு என்ன வழியை கற்றுக் கொடுத்து போயிருக்கிறாரோ அந்த வழியில தான் நம்ம என்ன பண்ணணும், நடக்கணுமை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அவர் ஒரு மாதிரியை வைத்து ப்ளூ பிரிண்ட் போடுறாங்க, அந்த ப்ளூ பிரிண்ட் படியே தான் என்ன பண்ணணும், பில்டிங்கை கட்டணும் இல்லையா. அந்த ப்ளூ பிரிண்ட், அவர் நமக்கு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்டு இருக்கிறார், அவர் நமக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார், அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படிக்கு அவர் நமக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். இந்த மாதிரியை நம்ம பின்பற்றி வாழ்கிறதுக்குனால நம்ம ஒப்பு கொடுக்கும்போது மெய்யாகவே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார், நம்ம உள்ளத்துக்குள்ள பிறப்பார். அதுதான் நமக்கு சந்தோஷமான விஷயம். இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார், அது சந்தோஷம் தானே. அதை காட்டிலும் இப்போ நமக்கு அதிக சந்தோஷத்தை கொடுக்க போகிற நியூஸ் என்ன, அவர் என் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார், அவர் என் உள்ளத்தில் இருக்கிறார். அவரை நம்ம உள்ளத்தில் வச்சுட்டு நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடும் போது தான் இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் நாட்கள் நமக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும், ஆசீர்வாதமாய் காணப்படும் சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8:18 வாசிங்க. பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ஆமா, என்ன சொல்ற, இக்காலத்து பாடுகள். ஒருவேளை நம்ம பார்த்த மாதிரி மரியாள் இருந்து என்ன பண்ணுறா, ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பா இல்லையா. எல்லாரும் அவ்வளோ அவமானப்படுத்தியிருப்பாங்க. வர போகிறவங்களாம், அதாவது நம்ம இப்போ கூட நம்ம பார்க்கலாம் இல்லையா, ஒருத்தர் கீழே விழுந்துட்டான்னா வர போகிறவங்களாம் அட்வைஸ் கொடுப்பான், வர போகிறவங்களாம் திட்டுவான், ஏன்டா பார்த்து வர மாட்டியா, இவ்வளோ பெரிய இது இருக்குது, இதை கூட பார்க்காம வந்துட்டியா, உனக்கு கொஞ்சம் கூட இது இல்லையா, அறிவு இல்லையா, அது இல்லையான்னு சொல்லி நிறையா அட்வைஸுகள், நிறைய திட்டுகள், நிறைய அவமானங்கள். அதுவும் 2000 வருஷத்துக்கு முன்பதாக இந்த காரியம் வந்து ரொம்ப 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 பெரிய காரியம். ஆனால் எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ பாடுகளை அவர் சகிச்சு கொண்டிருந்திருக்கலாம். ஆனாலும் வேதவசனம் சொல்கிறது, இக்காலத்து பாடுகள் இனி வருகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அப்போ நாம் இதனால் ஆண்டோடைய வழியில் நடக்கும்போது நமக்கு பாடுகள் வரலாம், உபத்திரவங்களாம், மற்றவங்க நம்ம பிழைக்க தெரியாத ஏமாளி, இவன் வந்து இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான்னு நிறைய பட்டங்களை நமக்கு கொடுக்கலாம். ஆனால் இக்காலத்து பாடுகள் இனி வருகிற மகிமைக்கு ஏதுவானது அல்லவே அல்ல. ஏசாயா 61:7 வாசிங்க. வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஆமென். இந்த காலத்து பாடுகள் இனி வருகிற மகிமைக்கு ஒப்பானதே அல்ல. நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோன்னு சொன்னால், மரியாதை எத்தனையோ பேர் அவமானப்படுத்தியிருப்பாங்க, எத்தனையோ பேர் அவளை திட்டியிருப்பாங்க, எல்லாம் செஞ்சுருப்பாங்க. எல்லாம் முடிஞ்சது, அவள் எல்லாத்தையும் பொறுத்து கொண்டா, இயேசு கிறிஸ்துவை பெற்றாள், அவர் வளர்ந்தார். பின்னாடி யோசிச்சு பாருங்க, அவர் போகிறாரு, குருடர்களை சுஸ்தமாக்குறாரு, செவிடர்களை சுஸ்தமாக்குறாரு, மரித்த லாசரு உயிரோடு இருக்கிறாரு, மரித்த சிறுவனை எழுந்துருன்னு சொல்லி தலித்தாகும்னு சொல்லி அவர் எழுப்புகிறாரு. இதெல்லாம் பார்த்தோன்னே எல்லாரும் மரியாள்கிட்ட வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, அதனால் யவீர் வந்து மரியாள்கிட்ட சொல்லியிருப்பார், எம்மா என் மகா செத்து போட்டா, உங்கள் பையன் தான் வந்து என்ன பண்ணார், என் மகனை உயிரோட எழுப்பின. எத்தனை பேர் வந்திருப்பாங்க. அதான் நம்ம லூக்கால சொல்லப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் செய்து அற்புதங்களை எழுதுனா வேத புஸ்தகங்களில் எந்த புஸ்தகமும் என்ன பண்ணாது, போதாது, கொள்ளாது. அதனால் அவர் செய்த இன்னும் அநேக அற்புதங்கள், அநேக அடையாளங்கள் உண்டுன்னு சொல்லி எத்தனையோ அற்புதங்கள், எத்தனையோ அடையாளங்கள். நிறைய பேர் ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கலாம் இல்லையா, அம்மா என் மகனுக்கு இப்போ இந்த மாதிரி பிசாசின் தொந்தரவில் அகப்படுறான், என் மகன் பாடில் இருக்கிறான், என் மகன் உபத்திரவில் இருக்கிறான், எப்படியாவது உங்கள் மகன்கிட்ட சொல்லி எனக்கு விடுதலை வாங்கித்தாங்கன்னு சொல்லி எத்தனையோ பேர் வந்திருந்துருக்கலாம் இல்லையா, எத்தனையோ பேர் வந்து சொல்லியிருந்திருக்கலாம், அம்மா நான் இப்படி இருந்தேன், நான் 40 வருஷமாய் பெரும்பாடில் அவதிப்பட்டேன், உதிரப்போக்கில் அவதிப்பட்டேன், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டேம்மா எனக்கு சுகம் கிடைச்சிச்சுன்னு எத்தனையோ பேர் வந்து சொல்லியிருக்கலாம் இல்லையா. அதான் சொல்ல, இக்காலத்து பாடுகள் இனி வருகிற மகிமைக்கு ஒப்பானதல்ல. உன் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும். நீ ஆண்டவருடைய வார்த்தையில், நம்ம ஆண்டவருக்கு அடிமை அவருடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கும்போது நிறைய அவமான பேச்சுகள், நிறைய போராட்டங்கள், நிறைய காரியங்களை நீங்கள் இழக்க நேரிடலாம். மற்றவர்களுக்கு எல்லா காரியங்களும் கிடைக்குது, மற்றவர்களுக்கு அவன் இல்லாத அட்டுழியெல்லாம் பண்ணுறான், வேலையில் ஒழுங்காகவே இருக்க மாட்டேங்கிறான், ஆனால் அவனுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைக்குது, அவனுக்கு எல்லாம் கிடைக்குது, எல்லாம் உண்மைதான். ஆனால் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாக பலன் வரும். நாம் ஆண்டுடைய வார்த்தையில் மெய்யாகவே நம்ம நிற்கும்போது, அவருக்கு உண்மையாக நம்ம அவருடைய வார்த்தையில் நம்ம கடைபிடித்து நம்ம நிற்கும்போது அவர் என்ன சொல்றார், வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். அதே மாதிரி இன்னொரு வருஷத்துக்கு வாசிக்கலாம். 1 பேதுரு 5:10 வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தானே
கொஞ்ச காலம் பாடம் அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். ஆமென். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற நம்ம என்ன பண்ணுவாரா? சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். அவர் நிலைநிறுத்தும் போது நம்ம பட்ட கஷ்டம் நம்ம இழந்து போன எல்லா காரியங்களும் ரெட்டிப்பான நன்மை ஆண்டவர் நமக்கு தருகிறவராய் காணப்படுகிறார். அது மாத்திரமில்லை, இந்த உலகத்தில் நாம் மற்றவங்க ஐயோ அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்க, அவன் நல்லா தான் இருக்கான், அவன் ஜாலியாக தான் இருக்கான், இதெல்லாம் அழிந்து போகிற ஆசீர்வாதங்கள். ஆனால் அந்த வசனம் என்ன சொல்கிறது? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற தேவன் நமக்கு அவர் வைத்திருக்கிற என்னது மகிமை? எப்படி? நித்திய மகிமை. நித்திய மகிமைக்கு நம்ம அவர் அழைத்திருக்கிறார். அந்த நித்திய மகிமையை நமக்கு தரணும்னு சொன்னால் நாம் அவர் நிமித்தம் இந்த சில பாடுகளை நம்ம அனுபவிக்கிறதுக்கு அவர் நம்ம என்ன பண்ணுறாரு? நம்ம அனுமதிக்கிறவராய் காணப்படுகிறார். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி அவர் நிலைநிறுத்துவான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த நாளில் நம்மளும் ஆண்டவருடைய சமூகத்தில் முழுவதுமாக அவள் சொன்னா இல்லையா, நான் ஆண்டவருக்கு அடிமை, வேறு பேச்சே கிடையாது. நான் வேறு பேச்சே கிடையாது. அடிமைன்னா வேறு பேச்சே கிடையாது இல்லையா? அவர் அடித்தாலும் வாங்கிக்கணும், திட்டினாலும் வாங்கிக்கணும், கொன்னாலும் என்ன பண்ண முடியாது, எதிர்த்து ஒன்றும் சொல்ல முடியாது. இதை எடுத்து அங்கே வைனா செய்யணும். ஏன் செய்யணும்? ஏன் இதை எடுத்து அங்கே வைக்கணும்? இல்லை, கேட்க முடியாது. கேள்வி கேட்க முடியுமா? அடிமை கேள்வி கேட்க முடியுமா? ஏன்னா காசு கொடுத்து என்ன பண்ணியிருக்கிறாங்க? வாங்கியிருக்காங்க. நம்மை அவருடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தினால் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? விலைக்கிரயமாய் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். நாம் அவருக்கு அடிமைகளாக இருக்கிறோம். அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறதுனால நம்ம ஒப்பு கொடுக்கும்போது மெய்யாகவே இந்த கிறிஸ்மஸ் அண்ட் புது வருஷ நாட்கள் நமக்கு ஆசீர்வாதமாய் தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் முழங்கால் படிக்கலாமா? அதனால் ஒப்பு கொடுக்கலாமா? எத்தனையோ கிறிஸ்மஸ் நம்ம கொண்டாடி இருக்கலாம், எத்தனையோ கிறிஸ்மஸ் கொண்டாடி இருக்கலாம். ஆனால் இந்த நாளில் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தை மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்ட ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமா? முழுவதுமாக ஏன் இஷ்டம் இல்லை, என்னுடைய விருப்பம் இல்லை, இயேசு கிறிஸ்து என் உள்ளத்தில் பிறக்கணும், அவர் என்னுடைய வாழ்க்கையில் வரணும், அவருடைய வாழ்க்கையில் அவர் என் வாழ்க்கையை டேக் ஓவர் பண்ணணும், நான் அல்ல, அவரே என்னுடைய வாழ்க்கையில் முழுவதுமாக ஒப்பு கொடுப்போமா? அதனால பிரயோஜனம் இல்லாத பாத்திரமா இருக்கிறீங்களா? யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, என்னை கொண்டு யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. நான் என்னுடைய வாழ்க்கை நான் எதற்கு வாழ்றேனே தெரியல, ஏன் வாழ்றேனே தெரியல, என்னால் யாருக்கு எந்த நன்மை இல்லைன்னு சொல்லி நம்ம யோசிச்சு கொண்டு இருக்கிறோமா? நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படி என் வாழ்க்கையில் என்னுடைய வார்த்தையின்படி என் வாழ்க்கை ஆக கடவுதுன்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் முழுவதுமாக ஒப்பு கொடுக்கும்போது, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நாம் நடக்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது, ஓ தேங்க்யூ ஃபாதர், நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ தேங்க்யூ. யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத பாத்திரமா இருக்கிறவங்களை அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் அவனை மாற்ற வல்லவராயிருக்கிறார். அவர் வல்லவராயிருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? கொயவன் கையில களிமண்ணை போல் களிமண் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதது, எல்லாம் மிதிச்சுட்டு அப்படியே போவாங்க. ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத அந்த களிமண்ணை அந்த கொயவன் எடுத்து அதில் உள்ள அழுக்கு, அதில் உள்ள எல்லா தூசிகள் எல்லாவற்றையும் எடுத்துட்டு கொயவன் கையில மாத்திரம் போயிரு. அவர் உன்னிடத்துல இருக்கிற குறைவுகள், உன்னிடத்துல இருக்கிற பாவங்கள், உன்னிடத்துல இருக்கிற மீதுகள் எல்லாவற்றையும் எடுத்துட்டு அவர் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு விலையேற பெற்ற பாத்திரமாய் அவர் நம்மை வணைய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். எல்லாம் ஒப்பு கொடுப்போமா? குயவனேவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும், குயவனேவும் கையில் எல்லாம் உள்ள வாயிலிருந்து இல்லை, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன்
சித்தம் போ உமக்காக நான் வாழ்கிறேன். வணைந்திடும் சித்தம் போ எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, ஒரு வாக்குமே என்னை, ஒரு வாக்குமே, ஒரு வாக்குமே என்னை, ஒரு வாக்குமே என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில், ஒரு வாக்குமே என்னை, ஒரு வாக்குமே, ஒரு வாக்குமே என்னை, ஒரு வாக்குமே. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே என்னை ஒரு வாக்குங்கிற என்னை உன் கைகளில் ஒப்பு கொடுக்க ஆண்டவரே. பிரயோஜனமுள்ள பாத்திரமா என்னை மாற்றுங்க ராஜா, பிரயோஜனமுள்ள பாத்திரமா எங்களை மாற்றுங்க. ஆவியானவர் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறார். முழுவதுமாக வாழ்க்கையை முழுவதுமாக அவருக்கு ஒப்பு கொடுப்பாயா? கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் வேணும், எனக்கு என்னுடைய ஆசைக்கு என் இஷ்டப்படி வாழ்றதற்கு, என்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுகிறதற்கு, எனக்குன்னு சொல்லி என் ஃபேமிலிக்குன்னு சொல்லி எனக்கு தெரிந்தவர்களுக்கு சொல்லி நான் கொஞ்சம் டைம் எனக்கு வேணும்னு சொல்லி நான் ஒதுக்கி வச்சு கொண்டு இருக்கிறாயோ? இல்லை, முழுவதுமாக ஒப்புக்கொடு, முழுவதுமாக ஒப்புக்கொடு. ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார், ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். மரியாள் சொன்னாலே, ஆண்டவரே நான் உமக்கு அடிமை, நான் உமக்கு அடிமை, எனக்கு நீ எதுவுமே கிடையாது, எனக்குன்னு எந்த ஆசா பாசங்கள் எதுவுமே கிடையாது, எனக்கு சொந்தம் என்று எதுவுமே கிடையாது. உமக்காக, உமக்காக, உம்முடைய சேவைக்காக ஆண்டவரே, உமக்காக நான் வாழும்படிக்கு நான் முழுவதுமாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னால, அதனால ஒப்பு கொடுக்கிறீங்களா? முழுவதுமாக, கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் இல்லை. ஓரி வாரி கவலை வாரி ஷவா, இருதயம் ஒப்பு கொடுக்க மாட்டேங்குது, இருதயம் அப்படியே ஒரு ஹெசிடேட் ஆகுது. இல்லை இல்லை இல்லை, முடியாது முடியாது, எனக்குன்னு கொஞ்சம், எனக்குன்னு கொஞ்சம் ஃப்ரீ டைம் வேணும், எனக்குன்னு சில காரியங்கள் எனக்கு வேணும், என்னால் முழுவதுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க முடியாது, முடியாதுன்னு சொல்லி இருந்தேன், ஹெசிடேட் ஆகுது. வேண்டாம் வேண்டாம், முழுவதுமாக ஒப்பு கொடுங்க. இயேசு கிறிஸ்து என் உள்ளத்துல பிறக்கணும்னு சொன்னா, மரியாதை போல் ஆண்டவரே நான் உமக்கு அடிமை ராஜா, நான் உமக்கு அடிமை ஆண்டவரே சொல்லி முழுவதுமாக அவருடைய கருத்துல ஒப்பு கொடுங்க, முழுவதுமாக அவருடைய கருத்துல ஒப்பு கொடுங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ், ஓ தேங்க்யூ ஃபாதர். நீங்க முழுவதுமா ஒப்பு கொடுத்து மாத்திரம் பாருங்க, ஒப்பு கொடுத்து மாத்திரம் பாருங்க. உங்க வெட்கத்திற்கு பதிலாக ரெட்டத்தனையாக பலன் வரும், உங்க வெட்கத்திற்கு பதிலாக ரெட்டத்தனையாய் பலன் வரும். அவரிடத்துல ஒப்பு கொடுங்க. பிரயோஜனம் இல்லாத பாத்திரம்னு சொல்றாங்களா? நீ ஒண்ணுக்கும் யூஸ் இல்லைன்னு சொல்றாங்களா? உன்னால ஒரு நன்மை இல்லைன்னு சொல்றாங்களா? ஆண்டோடைய சமுத்திரம் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய், ராஜாக்கள் மத்தியிலும் அதிகாரிகள் மத்தியிலும் போய் அமர வைக்கிற பாத்திரமாய் தேவன் நம்மை எழுப்ப வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா, ஒப்பு கொடுப்போமா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா, எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. வணைங்க ஆண்டவரே, எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி நீர் வணைங்க ராஜா, உம்முடைய சித்தத்தின்படி நீங்கள் வணைங்க ராஜா. அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமா எங்களை மாற்றுங்க, அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமா எங்களை மாற்றுங்க ராஜா. எங்களிடத்துல ஒன்று இல்லை ராஜா, நான் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவள், நான் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவள். நீர் வந்தாதான், நீர் வந்தாதான் என் வாழ்க்கை மாறு, நீர் வந்தாதான் நான் பிரயோஜனம் உள்ளவனாய், பிரயோஜனம் உள்ளவளாய் மாற முடியும். அப்பா முழுவதுமாக ஒப்புக்கொடுங்க. கொய்யவன் கையில களிமண், களிமண் ஆண்டவரே, நான் களிமண், ஒன்றுக்கும் உதவாதவன். எடுத்து பயன்படுத்துங்க ராஜா, உங்களுடைய கரத்துல எடுத்து பயன்படுத்துகிற பாத்திரமா எங்களை பயன்படுத்துங்க ராஜா. தேங்க்யூ ஃபாதர், நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்க உள்ளத்துல பிறங்க ராஜா, எங்க உள்ளத்துல பிறங்க ஆண்டவர். உங்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற எங்களுக்கு பலன் தாங்க,
உங்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற எங்களுக்கு பலன் தாங்க ராஜா. நீர் ஆண்டவரே எங்களுக்கு வைத்து போன மாதிரியை பின்பற்ற எங்களுக்கு பலன் தாங்க ராஜா. உங்களை தரை மட்டும் தாழ்த்துக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் புது வருஷ நாட்கள் ஆண்டவரே ஒரு வித்தியாசமான கிறிஸ்துமஸா புது வருஷமா மாறட்டும் ஆண்டவரே. கிறிஸ்துவ எங்கள் உள்ளத்துல பிறந்தவராய் ஆண்டவரே, எங்க உள்ளத்துல கிறிஸ்துவோடு கூட ராஜா நாங்கள் இந்த கிறிஸ்துமஸ் புது வருஷ நாட்களை கொண்டாட தேவனுடைய கிருபை தாங்க. ஒவ்வொருவரும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எதிர்நோக்கி இருக்கிற காரியங்கள் ஆண்டவரே இந்த புதிய வருஷத்தில் தேவநீர் வாய்க்க செய்யுங்க ராஜா. தடைபட்டு இருக்கிற காரியங்கள் இந்த புதிய வருஷத்தில் தேவநீர் வாய்க்க பண்ணுங்க ராஜா. 2 நாளாய் காத்திருக்கிற காரியங்கள் இந்த புதிய வருஷத்துல வாய்க்க பண்ணுங்க. நன்மையினால நிரப்புங்க, உம்முடைய ஆசீர்வாதத்தினால நிரப்புங்க, உம்முடைய சந்தோஷத்தினால நிரப்புங்க, உம்முடைய சமாதானத்தால நிரப்புங்க ராஜா. இந்த கருத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தரை மட்டும் தாழ்த்துகிற இயேசு மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா.